அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டினியூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ நேற்று வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ நேற்றோட ப்ரெடிக்ஷன்லாம் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் பையிங் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50,827. ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 50,966. ஸோ இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு கேப் டவுன் மார்க்கெட் தான். ஏன்னா ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ ஒரு கேப் டவுன் மார்க்கெட் இருக்குன்னு நினைச்சிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 520 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் ஒரு 592 பாயிண்ட்ஸ். நேற்று வந்து ஒரு 1400 பாயிண்ட்ஸ் பக்கம் சென்செக்ஸ் வந்து டவுன் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 592 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்பில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து அப்சைடு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குமா, ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு கேப் டவுன் வந்து இறங்கறதுக்கான, அதாவது பார்த்தீங்கன்னா சந்தை வந்து இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அந்த நியூஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து அஃபெக்ட் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அஃபெக்ஷன் இருக்கும், அந்த இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங்னா, ஒரு பெரிய ஒரு கால் ஆப்ஷனில் பையோ புட் ஆப்ஷனில் செல்லாம் அதிகமாக இல்லாமல் ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. சென்செக்ஸில் மட்டும்தான் கால் ஆப்ஷனை கொஞ்சம் ஹெவியாக பை பண்ணி புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2977 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2148, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 757. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறத விட ஒரு பாசிட்டிவ் வந்து 2148 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அன்சேஞ்சு வந்து 72, 52 வீக் ஹைல 39 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 43 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈக்குவலாக இருக்கு. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டில் தான் இருக்கு, 52 வீக் ஹைலையும் 52 வீக் லோலையும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 247, லோயர் சர்க்கியூட்ல 26 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ செக்டார்ஸ் க்ளோசிங் எப்படி இருக்கு? ஒரு கேப் டவுன், இப்போ ஒரு ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஏதாவது ஒரு செக்டார் ஆச்சு கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவ்ல க்ளோசிங் நடந்திருந்தா பரவாயில்ல. எந்த செக்டாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வந்து நடக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையானது ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டார் ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டா ஒரு 302 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் செக்டாரும் பார்த்தீங்கன்னா 0.74, பேங்க் நிஃப்டி 1%. ஸோ நேற்று வந்து எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது. ஆனால் ஃபுல்லாக பாசிட்டிவ்ல ஒரு நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் இதில் பாசிட்டிவ்ல கொண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கண்கட்டு வித்தையமாக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட எண்டில் நல்ல ஒரு நெகட்டிவ்ல காட்டிட்டு ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல காட்டுறப்ப என்ன ஆகுனா எல்லாம் ஹோல்டு பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல கால் ஆப்ஷனை செல் பண்றது ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றப்ப அடுத்த நாள் மேலே கொண்டு போய் ஸோ ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை தான் இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க பை பண்ணி. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஸோ இது வந்து மாறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ இது க்ளோசிங் என்னதான் பாசிட்டிவ்ல நடந்தாலுமே கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே, நாளைக்கு வந்து எந்த இடத்துல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹையா தான் இருக்கும். ஸோ நேத்தோட ஹை வந்து பேங்க் நிஃப்டில 51,683. ஸோ நாளைக்கு கேப் அப்லயே கொஞ்சம் ஓப்பன் ஆனா கூட கண்டிப்பா இந்த இடம் 51,483 எல்லாம் வந்தா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு கேப் டவுன் எடுத்தாலுமே கூட ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. அப்படி இல்லாமல் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா ஆஸ் யூஷுவல் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆயிடும். மற்றபடி ஒரு கேப் டவுன் எடுத்தா கூட கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று கேண்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் கேண்டல் தான், ஒரு ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கேண்டலை நியர்பை பண்ற அந்த கேண்டலை டச் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் தாராளமாக வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு லோ வந்து 50,908.
ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50,638. அதையும் தாண்டி அதையும் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 50,400 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. ஸோ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹை 23,565. ஸோ ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் கூட 23,565 போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான், பேங்க் எக்ஸ் அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி என்ன பண்ணலாம்? ஃபின் நிஃப்டி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன்ல இறங்கிட்டு நல்ல ஒரு செல் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு பை சைடு வந்து திரும்பி இருக்கு. ஸோ இது கண்டிப்பா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கீழே இறங்குறது 24,324 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியை மட்டும் இந்த ஹையர் பிரேக் அவுட், இந்த ஹையர் ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்க வேணாம். ஏன் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு பை போயிட்டு இருந்தது தான். ஸோ அகைன் வந்து பையர்ஸ் உள்ளார வராங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஆல் டைம் ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டினியூஸா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பை தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 222.55 வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஹை கொடுத்துரு, கிட்டத்தட்ட 1.95% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால ஹையை பிரேக் அவுட் பண்ணா ஸோ இந்த 11,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. 11,800 வந்துட்டு வேணா 215 மினிட்ஸ் கேண்டல், ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அங்கிருந்து வேணா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா செல்லிங் ஆகக்கூடிய ரெண்டு எதுனா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நேத்தோட ஹை, இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹை 23,565. ஸோ ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட 23,565 வந்துட்டு ஒரு செல்லிங் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ யூஎஸ் இந்தியன், அதாவது ருப்பி விசஸ் இந்தியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85.4430. ஸோ டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டவுன் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. ஸோ நாளைக்கு வந்து இது வந்து கேப் டவுன்ல இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு பையிங் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டிரா பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்ல வந்து நாளைக்கு வந்து இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து காலையில் வீடியோவில், மார்னிங் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ நேற்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த கேப், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் வந்து எந்த கேண்டல்னா இந்த கேண்டில், அதாவது 2315 க்ளோஸ் ஜோன் வந்து 6,118. ஸோ க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் நடந்திருக்கு, 6,116. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங்ல நடந்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேப் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். 6,068 வரைக்கும் ஒரு செல் ஜோன்ல ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 6,068 வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்ல எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த 6,668, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தா ஸோ நம்ம வந்து பை வந்து எடுக்கலாம். அப்படி இல்லாம இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,062. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டல்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டல் கீழே வச்சது அப்படின்னா ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். பை வந்து இந்த இடத்துல 6,068ல பை எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க போனோம்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டல் கீழே க்ளோஸ் ஆனா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு உடனே கட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இதோட டார்கெட் வந்து அகைன் வந்து 6,100 இல்லை 6,176 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேண்டல்ஸ் க்ளோஸ் ஆனால் செல்லிங் போலாம்னா தாராளமாக போகலாம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம், இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த செல் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ். ட்ரை பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 339.59 வந்தா ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 342 வரைக்கும் வந்திருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட் தான் இருக்கு. ஸோ நம்ம பை ட்ரை பண்ணதாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 347 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வரைக்கும் போயிட்டு வருமா
அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஒரு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கொஞ்சம் அமெரிக்கன் மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு -100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மிட் நைட் மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் காலையில் ஓப்பன் ஆகிற ஒரு நிஃப்டி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் எந்த மாதிரி வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இம்பாக்ட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.